சட்டமன்ற நிகழ்ச்சிகள்ல பல்வேறு சுவாரஸ்யங்கள் நடக்கும், காமெடி எல்லாம் நடக்கும். இன்னைக்கு பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் சகோதரர் கணேஷ்குமார் ஒரு மிகப்பெரிய ஒரு காமெடியை கொஞ்சம் கூட சிரிக்காம பேசுனது உண்மையிலேயே பாராட்டுக்குரியது. கட்சியை காப்பாத்துறதுக்காக இல்ல அவங்களை காப்பாத்திக்கிறதுக்காக நிலைப்பாடே மாறாதவங்களாம் பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்தவர்கள். சட்டமன்ற வளாகத்தையோ அல்லது தலைமை செயலக வளாகத்தையோ நான் கால் வைக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னவர் யாருன்னு உங்களுக்கு தெரியும். ஆனா அப்படி சொன்னவர் போய் அவருடைய மகனுக்காக ராஜ்யசபா உறுப்பினர் பதவிக்காக ஒரு அம்மையார் ஜெயலலிதா சந்திக்கிறதுக்காக காத்து கிடந்து இன்னைக்கு இருந்தாங்க. அப்புறம் என்னுடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள்லாம் யாராவது அரசியலுக்கு வந்தாங்கன்னா என்ன முச்சந்தில நிக்க வச்சு சாட்டையில அடிங்கன்னு சொன்ன தலைவர் யாருன்றது உங்களுக்கு எல்லாம் நினைவு இருக்கும். இப்ப இது அப்படியே சொல்லிட்டே போலாம். அதாவது கலைஞர் கூட கூட்டணி வச்சா வேட்டியே அவுத்துருவாரு அப்படின்னு சொல்லி சொன்னாரு. கலைஞர் கூட கூட்டணி வச்சாரு. அம்மையார் ஜெயலலிதாவோடு தேர்தல் உறவுமுறை வைப்பது குறித்து மிகவும் சொல்ல முடியாத வகையில விமர்சனம் வச்சாரு. ஆனா அதிமுக கூட கூட்டணி வச்சாரு. காலம் உள்ளவரை காரூரில் சூழும் வரை அந்த மாதிரிலாம் வசனம் எல்லாம் பேசிட்டு நாங்க திராவிட கட்சிகளோடு இனி கூட்டணி இல்லைன்னாரு. அதுக்கப்புறம் திராவிட கட்சிகளோட கூட்டணி வச்சாரு. அட இவ்வளவு ஏன்பா, தேர்தல் சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் நடந்த கூத்துக்களை அவரு தந்தையும் மகனும் ஒருத்தர் பேசிக்கிட்டத ஒருத்தர் இதெல்லாம் அவ்வளவு சீக்கிரம் மக்கள் மறந்துடுவாங்கன்னு நினைச்சு கணேஷ்குமார் இப்படி பேசியிருக்காரு. விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு அவர் சர்டிபிகேட் கொடுக்கிற அளவுக்குலாம் ஒன்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி இல்ல. எந்த சூழலையும் ஏற்றுக்கொண்ட கொள்கையின்படி செயல்படக்கூடிய கட்சி தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. விடுதலை சிறுத்தைகள் கட்சியினதை விட தலைவர் எழுச்சி தமிழர்னு சொல்லலாம். சும்மா ஏதோ கட்சிக்காக கொள்கையை அறிவிக்கிறது இல்ல, கொள்கைக்காக கட்சி நடத்துற தலைவர் எழுச்சி தமிழர். கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி, ஒரு அமைப்பு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வெறும் மாணவரா இருந்த பொழுதே ஈழத்தமிழர்களுக்காக பெரியார் திடல்ல கவிஞர் கண்ணதாசன் பேரவை என்கின்ற பெயர்ல மாணவர்களை ஒருங்கிணைத்து ஒரு பெரிய ஈழத்தமிழருக்கு ஆதரவுக்கான மாநாட்டை நடத்தினவர் ஒருங்கிணைச்ச ஒரு தலைவர் எழுச்சி தமிழர். அப்போ ராஜீவ்காந்தியினுடைய ஆட்சி காலத்துல நவோதயா பள்ளிகள் வந்தபொழுது அப்பவே கல்லூரி மாணவராக இருந்து அவர் அதை எதிர்த்து போராடினவர். அது ஈழத்தமிழர் போராட்டமா இருந்தாலும், தமிழ் தேசிய போராட்டங்களா இருந்தாலும், தமிழ்நாட்டினுடைய வாழ்வாதார பிரச்சனைகளா இருந்தாலும், இதுல எல்லாத்துலயும் ஒரே நிலைப்பாடுல இருந்து போராடக்கூடிய தலைவர் தான் தலைவர் எழுச்சி தமிழர். அவருக்கு சர்டிபிகேட் கொடுக்கிற அளவுக்கு நீங்க இல்லைன்றது ஒரு பக்கம், நீங்க எல்லா அரசியல் அந்த பல்ட்டிகளையும் அடித்துட்டு இன்னைக்கு இப்படி பேசுறதுன்றது உள்ளபடியே நல்ல காமெடி. வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். நல்ல டைமிங், காமெடி சென்ஸ் நல்லா இருக்கு அவருக்கு. மகிழ்ச்சியை கொடுத்த கணேஷ்குமார் அவர்களுக்கு நன்றி.